ஒரு உறுப்பினர் நான் செய்த தவறு என்று சொன்னார். எனக்கு 24 வழக்குகள் இருக்கின்ற மோசடிகள் பிடிப்பதாக சொன்ன அரசாங்கம் இன்று வரைக்கும் எவ்வளவு ஃபேஸ்புக்கிலே அவர்கள் ஷேர் பண்ணப்படுகின்றது என்று பாருங்கள். மன்னார் வைத்தியசாலையிலே கொலை செய்யப்படுகின்றார்கள். நான் சாதாரண உறுப்பினர் என்ற வகையில் நான் நியமிக்கப்பட்டது இப்போது. ஆனால் இதற்கு முன்னால் நான் ஒரு வைத்தியராக இருந்தேன். என்னுடைய நடத்தை பற்றி பல இடங்களிலே பேசப்பட்டு வருகின்றது. நான் அதனை சரி செய்வதற்கு நான் பேசுகின்றேன். நான் அரசியலுக்கு வருவதற்கு முன்னால் ஏதாவது ஒரு வழக்கு என் மீது இருக்கின்றதா என்று பாருங்கள். இவருக்கும் நான் ஒரு கடிதம் எழுதி கொடுத்திருக்கின்றேன். சபா முதல்வர் என்ற வகையிலே நான் ஒரு கடிதம் எழுதியிருக்கின்றேன். அவருக்கும் அது நான் என்னை விடுதலை புலிகளை சேர்ந்த ஒருவராக இருந்தால் என்னை கைது செய்யுங்கள் அல்லது என்னை கொலை செய்யுங்கள். எத்தனை கொலைகள் செய்திருக்கின்றார்கள். முள்ளிவாய்க்காலில் எத்தனை பேர் கொலை செய்திருக்கின்றார்கள். முடியுமாக இருந்தால் ஜனாதிபதியிடம் இருந்து செல்ல சொல்லுங்கள். நான் ஃபுட்சிட்டிக்கு பயமில்லாமல் செல்வேன். எனக்கு ஏதாவது ஒரு பாதுகாப்பு வழங்கப்பட்டிருக்கின்றதா, வாகனம் வழங்கப்பட்டிருக்கின்றதா? நான் மன்னார் நீதிவான் முன்னால் 2 பேரை கொலை செய்தார்கள். தெய்வல் ஒருத்தரை கொலை செய்தார்கள். அதனுடைய பொறுப்பை அரசாங்கம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். இது உங்களுடைய சிறப்புரிமை தொடர்பாக நீங்கள் எழுப்பிய கேள்வியுடன் தொடர்பானது அல்ல. கௌரவ பிரசபானர் அவர்களே, சபை முதல்வர் அவர்களால் எதிர்கட்சிக்காக சார்பாக பதிலளிக்க வேண்டிய ஒரு விடயத்தை எழுப்பியிருந்தார். எதிர்கட்சியில் இருக்கக்கூடிய அனைத்து உறுப்பினர்களுக்கு நாங்கள் மிக நியாயமான முறையிலே நாங்கள் ஒரு கலந்துரையாடலை நடாத்தி அதற்கான நேர காலங்களை நியமித்து வருகின்றோம். இதற்கு முன்னாலும் குறித்த உறுப்பினர் தொடர்பாகவும் ஒரு சர்ச்சைக்குரிய நிலைமை ஏற்பட்டது. எதிர்கட்சி அலுவலகத்தினுடைய அலுவலர் எங்களுடைய உறுப்பினர்களோடு ஏற்பட்ட ஒரு சர்ச்சை தொடர்பாகவும் பதியப்பட்டது. முன்னாள் சபாநாயகர் அவர்களுக்கும் இப்போதைய சபாநாயகர் அவர்களுக்கும் நாங்கள் அதனை தொடர்பாக நாங்கள் அறிக்கை ஒன்றை முன்வைத்திருக்கின்றோம். அதற்கான பதிலை வழங்குமாறும் நாங்கள் கேட்டிருக்கின்றோம். நேற்றைய தினம் சபாநாயகர் அவர்கள் எங்களோடு அது தொடர்பாக கலந்துரையாடி இருக்கின்றார். அந்த உறுப்பினர் தற்பொழுது சொல்லியிருந்தார், இன்றிலிருந்து அரசாங்கத்திற்கு எந்த விதமான ஒத்துழைப்பை வழங்க மாட்டேன் என்று எதிர்கட்சியை பிரதிநிதித்துவப்படுத்தக்கூடிய ஒருவராக எங்களுக்கு தெரிய வருகின்றது. ஒரு சில உறுப்பினர்களோடு நாங்கள் உடன்பாட்டுக்கு வந்தது போல அவருக்கு நேரத்தை நியமிப்பது, இடத்தை நியமிப்பது அது எங்களுடைய பொறுப்பாக இருந்து கொண்டிருக்கின்றது. அதற்கு உடன்படுவதாயின் எங்களுக்கு விதமான பிரச்சனை இல்லை. எங்களுக்கு தாராளமாக நேரத்தை வழங்க முடியும். சபை முதல்வர் அவர்கள் குற்றச்சாட்டாக முன்வைத்திருந்தார், IPU சாக் போன்ற குழுக்களுக்கு ஏனைய கட்சிகளில் உறுப்பினர்கள் போடப்படவில்லை என்று வேண்டுகோள் விடுத்த அனைவருக்கும் அந்த சந்தர்ப்பம் வழங்கப்பட்டிருக்கின்றது. நேற்றைய தினம் 2 பெயர்கள் அனுப்பப்பட்டிருக்கின்றது. இன்னும் வேண்டுகோள் விடுப்பதாயும் நாங்கள் அதனையும் அனுப்ப தயாராக இருக்கின்றோம். அதே போல நாங்கள் சொல்ல விரும்புகின்றோம், நாங்கள் தொடர்ந்தேர்ச்சியாக பிசினஸ் கமிட்டியிலே சபாநாயகர்களுக்கு, கௌரவ ஜனாதிபதி அவர்களுக்கும், எதிர்கட்சி தலைவர், அனைத்து கட்சி தலைவர்கள் எல்லோரும் போய் நாங்கள் கலந்துரையாடல்கள் செய்திருக்கின்றோம். இந்த உள்ளடக்கத்தை சற்று அதிகப்படுத்தி தாருங்கள் என்று. அவர்கள் மக்கள் பிரதிநிதிகள், அரசாங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய உறுப்பினர்களுக்கும் அமைச்சர்களுக்கும் பல சோழிகள் இருக்கின்றன. ஆனால் எங்களுக்கான இது ஒரு ஜனநாயக உரிமை. அதிகமான ஒரு சந்தர்ப்பத்தை எங்களுக்கு வழங்குமாறு நாங்கள் கேட்டிருக்கின்றோம். ஜனாதிபதி அவர்கள் எதிர்கட்சியில் இருக்கும் போது தொடர்பாக அதிகமாக அவர் சண்டை பிடித்து இருக்கின்றார். எனவே இன்றாவது இந்த பிரச்சனையை தீர்க்க முடியும். இதனுடைய உள்ளடக்கத்தை அதிகப்படுத்தி தருமாறு கேட்டுக்கொள்கின்றோம். ஒரு தேநீர் கூட தேவையில்லை, ஒரு சதம் கூட தேவையில்லை. அந்த குழுவினுடைய உள்ளடக்கத்தை எங்களுக்கு அதிகப்படுத்தி தருமாறு நாங்கள் கேட்டுக்கொள்கின்றோம். எதிர்கட்சி முதற்கோளாசான் சொன்ன விடயங்களுக்கு முதலாவது விடயம்தான் ஆளுங்கட்சியிலே இருக்கின்றதா எதிர்கட்சியில் இருப்பதா என்று தீர்மானிப்பது.
எங்களுடைய தேர்தல் ஆணைக்குழு சொல்லக்கூடிய விடயம் அடிப்படையாக வைத்து 2015-2020 ஆண்டு காலப்பகுதிக்குள்ளால் இது மிகவுமே ஒரு குழப்பமாக மாறி இருக்கின்றது. நாங்கள் பார்த்தோம் அந்த காலகட்டத்திலே எவ்வாறு சபாநாயகர் அவர்களுடைய விடயத்தில் எவ்வாறு நீதிமன்றங்கள் நடந்து கொண்டிருக்கின்றது என்று, உறுப்பினர்கள் எந்த கட்சி என்று தீர்மானிப்பது தேர்தல் ஆணைக்குழு, நாட்டில் இருக்கக்கூடிய சட்டம். இதே பக்கத்தில் இருக்கக்கூடிய ஆளுங்கட்சியினுடைய உறுப்பினர்கள் அந்த அனைவரும் தவிர இந்த முன்னாள் வரிசையில் இருக்கக்கூடியவர்கள் எதிர்கட்சியை சேர்ந்தவர்கள். இது நாட்டினுடைய சட்டம். மிக தெளிவான ஒரு விடயம். மோசடியாக விவரிக்கக்கூடிய இங்கே ஒரு நிலைமை காணப்படுகின்றது. கிளீன் ஸ்ரீலங்காவுக்கு ஒத்துழைப்பு வழங்குவதாக சொல்லியிருக்கின்றீர்கள். தொண்டைக்கு தெரியாமல் நீங்கள் மருந்தை குடிக்க வேண்டாம், நேர்மையாக பேசுங்கள். தேசிய மக்கள் சக்திக்கு எந்த விதமான ஒரு பாதிப்பும் இதிலே கிடையாது. வெளியே இருந்து உங்களுக்கு விருப்பமாய் உங்களுக்கு உதவி செய்ய முடியும், நாங்கள் அதனை மதிக்கின்றோம். ஆனால் நீங்கள் செய்த விடயம்தான், நீங்கள் ஜனநாயகத்தை இங்கே பேசுகின்றீர்கள், சந்தர்ப்பத்தை வழங்காமையிட்டு. ஆனால் உங்களுடைய ஒரு எதிர்கட்சியை சேர்ந்த ஒருவருக்கு நீங்கள் அந்த உரிமையை வழங்காமல் இருக்கின்றீர்கள். அவர் சொன்ன ஒரு வார்த்தையை கூறி பிடித்துக்கொண்டு இன்றுதான் அவர் அரசாங்கத்தை எதிர்த்திருக்கின்றார், இதுவரை காலம் எதிர்க்கவில்லை என்று நீங்கள் சொல்லிக் கொண்டிருக்கின்றீர்கள். எனவே அது ஒன்று. இரண்டாவது விடயம், இந்த குழுக்களுடைய உள்ளடக்கம் தொடர்பாக அது மக்கள் ஆணைதான் தீர்மானிக்கின்றது. மக்கள் ஆணையிலே சொல்லப்பட்டிருக்கின்றது, இந்த பாராளுமன்றத்திலே 171% தேசிய மக்கள் சக்தி, 29% தான் எதிர்கட்சியை சேர்ந்தவர்கள். இதுதான் மக்கள் ஆணை. அதற்கமையதான் பார்லிமெண்டத்தினுடைய நேரம், பார்லிமெண்டத்தினுடைய குழுக்களுடைய உள்ளடக்கம் தீர்மானிக்கப்படுகின்றது. ஆனாலும் எங்களுக்கு பாராளுமன்றத்தினுடைய பேச்சுவார்த்தை நடாத்தி அவைகளை மாற்ற முடியும். சம்பிரதாயங்களுக்கு அடிப்படையாக அதனை மாற்றும் நோக்கத்திலே. எனவே அதன் அடிப்படையில் பிசினஸ் கமிட்டியில் இருக்கக்கூடிய உறுப்பினர் பதவியை 2 பேருக்கு மாத்திரம் மட்டுப்படுத்தப்பட்ட சந்தர்ப்பத்தில் நாங்கள் இன்னும் 2 பேரை நாங்கள் அதிகரித்திருக்கின்றோம். எல்லா குழுக்களுக்கும் நாங்கள் வழங்கியிருக்கின்றோம். உறுப்பினர் அதாவது ஆக்கமைவை நாங்கள் அதிகரித்து வழங்கி இருக்கின்றோம். உத்தியோகபூர்வமாக பப்ளிக் ஃபைனான்ஸ் அந்த குழுக்கு நாங்கள் வழங்கியிருக்கின்றோம். அவருடைய அந்த செய்யக்கூடிய விடயத்தை வைத்து நாங்கள் அவரை மதிக்கின்றோம். ஆனால் 2 பேரை 4 பேராக மாற்றியதன் பின்னால் இப்போதைக்கு பிசினஸ் கமிட்டிக்கு வரக்கூடியவர்கள் உங்களுக்கு இன்னும் 2 இருந்தது. அந்த 2க்கும் நீங்கள் யாரை நியமித்திருக்கின்றீர்கள்? இவர்களுடைய உரிமைகளை பேசி அதிகரித்துக் கொண்டீர்கள். நீங்கள் ரவுஃப் ஹக்கீமை, அடைக்கல்நாதன் அவர்களை நியமிக்கவில்லை. கஜேந்திர குமார் அவர்கள் இருக்கின்றார்கள், நல்ல ஒரு அரசியல் வரலாறு இருக்கின்றது, ஆனால் அவரை நியமிக்கல. ஆனால் மத்தும் பண்டார் அவர்களை நியமித்திருக்கின்றீர்கள். நீங்கள் ஜனநாயகத்தை பேசுகின்றீர்கள், இவர்களை நிராகரித்து விட்டு. எனவே தயவுசெய்து ஜனநாயகத்தை பேசுவதாயின் அதனை நீங்கள் நடைமுறைப்படுத்த வேண்டும். அர்ஜுனா அவர்களுக்கு யார் நேரத்தை வழங்கவில்லை? அதனை நேரத்தை வழங்காமல் இருந்தது நீங்கள் தான். அது உங்களோடு இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு பிரச்சனையாக இருக்கலாம். நாங்கள் மிக தெளிவாக கூறிக்கொள்ள விரும்புகின்றோம். எங்களுக்கு செய்ய முடியுமான அனைத்து விடயங்களையும் நாங்கள் செய்திருக்கின்றோம். கௌரவ ஜனாதிபதி அவர்களிடம் இன்னும் அதிகரிக்குமாறு கேட்டிருக்கின்றீர்கள். அவர் ஜனாதிபதியாக யோசித்து அதனை அதிகரிக்குமாறு சொன்னால் நாங்கள் அதை அதிகரிப்போம். ஆனால் இங்கே இருக்கின்றது சில ஆதாரம், இங்கே இருக்கின்றது என்னுடைய கைகளில். நேற்று பார்லிமெண்ட்
நேற்று பாராளுமன்ற இன்டர் பார்லிமெண்ட் யூனியன் காமன்வெல்த் உடைய அந்த குழு நடைபெற்றது. நான் இதில் இருக்கின்றவாறு சொல்கின்றேன். நேற்றைய தினம் அறிக்கைகள் அதற்கமைய முடியும். சிபிஏ அதாவது காமன்வெல்த் பொன்னாளவாய் குழுவுக்கு ஆளும் கட்சியிலே 23, நாங்கள் 23 நியமித்து விட்டோம். எதிர்கட்சியிலே 9 பேர் நியமிக்க முடியும். இந்த அறிக்கையிலே எத்தனை பேர் இருக்கிறார்கள்? ஹேஷா வித்தானகே, சுஜித் சஞ்சய் பெரேரா, SM மரிகார், நயன வாசலதிலக்க, சமிந்தினி கிரியல்ல, பெரிய தம்பி ஸ்ரீநாத். Yes, honorable member. நான் இதில் எங்களுடைய பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபால அவர்களுடைய கவனத்துக்கு இன்றைய தினம் மருதான போலீஸ் நிலையத்தில் ஒரு கிளிநொச்சியைச் சேர்ந்த பெண் தற்கொலை செய்து கொண்டு இறந்ததாக செய்திகள் வந்திருக்கிறது. ஆனால் அவர் தற்கொலை செய்யவில்லை, கொலை செய்யப்பட்டிருக்கிறார். போலீஸ் நிலையத்துக்குள் எவ்வாறு அவர் தற்கொலை செய்ய முடியும்? கைது செய்யப்பட்டிருந்த ஒரு கைதியாக எவ்வாறு அவர் மரணத்தை தழுவ முடியும்? இது ஒரு பயங்கரமான, வெளியிலே பார்க்கிற பொழுது மிக மோசமான ஒரு செய்தி. தயவுசெய்து கௌரவ அமைச்சர் அவர்களை இதுக்கு ஒரு சரியான நீதியை நீங்கள் உடனடியாக பெற்றுத்தர வேண்டும் என்பதை பதிவு செய்கின்றேன். Honorable Minister. ගරු කතානායකතුමනි, ගරු ශ්‍රීධරන් මන්ත්‍රීතුමා ඉදිරිපත් කළපු කාරණය සම්බන්ධයෙන් මා අද දිනම සොයලා බලලා ඔබතුමාට අද දින ඇතුළත පිළිතුරක් ලබා දෙනවා.